தென் மாநிலங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது, வட மாநிலங்களுடைய கட்டுப்பாட்டில் தென் மாநிலங்கள் போயிரும் சொல்லு. இது எந்த அடிப்படையில்ன்றது நேயர்களுக்கு தெரியணும். ஏற்கனவே 543 தொகுதிகள் பாராளுமன்றத்திற்கு என்று முடிவு செய்த போது என்ன அடிப்படையில செய்தாங்க? மக்கள் தொகை அடிப்படையில செய்தாங்க. மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலங்களிலும் அப்ப அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை அடிப்படையில அது செய்யப்பட்டது. 10 வருடங்களுக்கு பிறகு சென்சஸ் அடிப்படையில, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இது பரிசீலனை செய்யப்படும் சொன்னார். 10 வருஷம் ஆன போது யாரும் ஏத்துக்கல, வேண்டாம். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது திருப்பி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஓகே, இது 2026 வரைக்கும் தள்ளி போட்டுருவோம், ஏன்னா இதுல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சாங்க. அடிப்படையில பிரச்சனை என்னன்னாக்கி அந்த விகிதாச்சார முறையில கொடுத்தாச்சுன்னு சொன்னா, கேரளாவில் இப்ப 20 தொகுதி இருக்கு, அது 12ஆக குறைந்து விடும். தமிழகத்துல ஒரு சில சீட்டு கூடும். பாண்டிச்சேரியில இதே நிலைமை தான் இருக்கும். ஆந்திராவில் பெரிய அளவுக்கு சீட்டு கூடாது. கர்நாடகாவில் கூடுதல் சீட்டு கூடாது. காரணம், தென் மாநிலங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக அமுல்படுத்தியவர்கள். அதன் காரணமாக மக்கள் தொகை அடிப்படையில நீங்க கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குறையும். நேர்மாறாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல அந்த குடும்ப கட்டுப்பாட்டை அவங்க கடைபிடிக்கல. அதனால அவங்களுக்கு மக்கள் தொகை என்பது கணிசமாக கூடியிருக்கு.